தமிழ்நாட்டில் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த நிலையில இருக்கு அப்படின்றது நான் சொல்ல தேவையில்லை. இதுவரை திமுக ஆட்சியேற்ற கடைசி ஒரு வருடத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 32 பேர் காவல் சிறையில் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஒரு ஏழை பீகாரை சேர்ந்த சூரஜ்குமார் என்ற ஒரு இளம் தம்பதியினர் தனது 2 வயது குழந்தையோடு தமிழ்நாட்டுக்கு சென்றால் நமது பஞ்சம் தீர்ந்துவிடும், நாம் பிழைத்துக் கொள்ளலாம், நமது பிள்ளையை நல்ல மாதிரியாக படிக்க வைத்து இந்த சமூகத்தில் பெரிய ஆளாக ஆக்கலாம், தமிழ்நாடு நம்மளை வாழ வைக்கும், வந்தாரை வாழ வைக்கும் பூமி இல்லையா தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிற்கு போனால் நாம் பழைத்து விடலாம் என்று தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த சூரஜ்குமார், அவரது மனைவி, அவருடைய 2 வயது குழந்தை என மூவரையும் அடித்து கொன்று குப்பையாக சாக்கு பையில் கட்டி வீசி எறிந்த இந்த அவல நிலை, இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கண்ணீர் வருகிறது. அந்த 2 வயது குழந்தை என்ன பாவம் செய்தது? இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் வந்ததுதான் பாவமா? இப்படி தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் குடி போதையில் கற்பழிப்பு, கொள்ளை, கொலை, கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் பள்ளி மாணவர்களிலிருந்து 8 வயது பெண் குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டி வரை நிம்மதியாக இருக்க முடியாத சூழலில் தமிழ்நாடு உள்ளது. இந்த தமிழ்நாடு இந்த அளவிற்கு சீர்கெட்டு போனதற்கு காரணமே இந்த திராவிட ஆட்சிகள் தான். அதிமுக, திமுக என்ற இந்த 2 பெரும் திராவிட ஆட்சிகள் தான். இந்த 2 பெரும் திராவிட அரசியலை தூக்கி எறிந்துவிட்டு மாற்று அரசியல் தமிழ் மண்ணில் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த இழிநிலை மாறும்.